குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்டாஃபை அப்படிங்கிறதுல ஒரு பிளான். இது வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்டாஃபைல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நீங்கள் வந்து $1 இருந்தாவே நீங்கள் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா $1 ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது பேக்கேஜ் $5, அடுத்தது 10 இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் கையில் $1 இருந்தாவே மெட்டாஃபைல வந்து ஒரு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் தொடங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது முழுக்க டீசென்ட்ரலைஸில் இயங்குது. அதனால் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதில் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெட்டாஃபை வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வேலெட் வேணும். அதாவது ட்ரெஸ் வேலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, சேஃபால், டோக்கன் பாக்கெட் இதுமாரி ஏதோ ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வேலெட் வேணும். இந்த வேலெட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது வந்து அதில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த வேலெட் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ரெஃபர் லிங்க் வேணும். அந்த ரெஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் லிங்க் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வேலெட்டை யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ மெட்டாமாஸ்காக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ் வேலெட், இல்லை சேஃபால், எந்த வேலெட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா சேஃபால் யூஸ் பண்ண போகிறேன். சேஃபாலில் வந்து நம்ம எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சேஃபாலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் இதுமாரி தான் வரும். உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதேமாரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மெயினாக இருந்தது யூஎஸ்டி பாலிகானில் தான் இது ஒர்க் ஆகுது. அதனால் யூஎஸ்டி பாலிகான் யூஎஸ்டியில் வந்து நீங்கள் எத்தனை பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த டாலருங்க வச்சிங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா $6 இருக்குது. நான் 2 பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதேமாரி பாலிகான் கேஷ் ஃபீஸ் வந்து பாலிகானில் எடுக்கும். அப்போ பாலிகானில் மினிமம் ஒரு காயின் $1 ஒரு காயின் இருந்தாவே போதும். நீங்கள் எல்லா பேக்கேஜுமே பண்ணிக்கலாம். கேஷ் ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதனால் வந்து கேஷ் ஃபீஸுக்கு நீங்கள் $1 உள்ள மதிப்புள்ள பாலிகான் இருந்தால் போதும். இப்போ யூஎஸ்டியில் வந்து நீங்கள் எத்தனை பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் யூஎஸ்டி நீங்கள் பாலிகான் யூஎஸ்டி மெயினாக பார்த்துங்க. பாலிகான் யூஎஸ்டி நீங்கள் அதில் லோட் பண்ணிங்க. லோட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்களா, இதில் டீ ஆப்னு இருக்கும் இல்லையா, டீ ஆப் அப்படின்னு இருக்கும். இதில் எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது சேஃபாலில். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இடத்துல வரும், அதை நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ இதை வந்து டீ ஆப் வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு சர்ச் பேஜ் ஓப்பன் ஆகும். இது மேலே சர்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து இந்த சர்ச் அப்படின்னு இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரெஃபர் லிங்க் காப்பி பண்ணிங்க இல்லையா, அந்த ரெஃபர் லிங்கை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு வரும். பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து நெட்வொர்க்குன்னு கேட்கும். இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாலிகான் இருக்குது பார்த்திங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கணும். இதை மறந்துடாதீங்க. இதில் வேறு எத்தனையுமே இதில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகாது, இல்லைனாக்கா கேஷ் ஃபீஸ் அதிகமாக போயிடும். அதனால் வந்து இதில் வந்து மெயினாக பாலிகானை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாலிகான் இருக்கிறதுல இந்த க்ரீன் கலரை டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கோன்னு இருக்கு இல்லையா, கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு இந்த இடத்துல அடுத்த பேஜ் மெட்டாஃபை ப்ரோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் என்ன பண்ணணும் மெயினானு பார்த்துங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்கும். இப்போ நான் சேஃபால் யூஸ் பண்ணுறதுனால சேஃபால் சிம்பிள் இருக்குது. இந்த சேஃபால் சிம்பிளை கனெக்ட் பண்ணணும். இது வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது. இந்த சிம்பிளை டச் பண்ணிங்கனாவே இது கனெக்ட் ஆகிடும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கனெக்ட் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் ரெஃபர் யூஸ் பண்ணிங்களா அவங்களுடைய கோடு இதில் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய வேலெட் அட்ரஸுக்கு கீழே காட்டும். ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுங்க. ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இதேமாரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். கன்ஃபார்ம் மெசேஜ் கேட்கும். கன்ஃபார்ம் மெசேஜ் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுக்கும்போது உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நீங்கள் வேலெட்டுக்கு பாஸ்வேர்டு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது கேட்கும். இப்போ நான் வந்து ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக ஃபேஸில் எடுத்துக்கும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், இல்லைனா பாஸ்வேர்டு டைப் பண்ணால் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தோன்னே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாகின் பேஜ் கீழே காட்டும். வித் லாகின் வேலெட் அப்படின்னு சொல்லி கேட்கும். லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுடைய டேஷ்போர்டு. உங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலெட் அட்ரஸ் இருக்கும், உங்களுடைய ஸ்பான்சர் கோடு, உங்களுடைய ரெஃபர் கோடுங்க இருக்கும். அதேமாரி ரெஃபர் லிங்க் நீங்கள் வேணால் மேலே இருக்கும், காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 5 USD உங்களுடைய
இதில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டும். உங்கள் வேலெட்டில் உள்ள பேலன்ஸ் இங்கே காட்டும். அப்படியே கீழே மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த ஒரு பேக்கேஜ் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்பயே உங்களுடைய $1 பேக்கேஜ் பர்ச்சேஸ் ஆகிருக்கும். உங்கள் வேலெட்லேருந்து $1 போயிருக்கும், மைனஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்த பேக்கேஜ் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளேயில் காட்டும். நீங்கள் எந்த பேக்கேஜில் இப்போ $1 இருக்கிறனால அடுத்தது $5 பேக்கேஜ், செகண்ட் பேக்கேஜ் 2ன்னு காட்டுது பாருங்கள். அதேமாரி நீங்கள் அடுத்த பேக்கேஜ் இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேக்கேஜ் காட்டும். இது அடுத்ததையும் பார்த்துருவோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்தது செகண்ட் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல பைன்னு இருக்கு இல்லையா, பை நவ் அப்படின்னு கொடுங்க. பை நவ்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி அதேமாரி கன்ஃபார்ம் மெசேஜ் கேட்கும், உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த பேஜும் பர்ச்சேஸ் ஆகிருக்கும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜும் பர்ச்சேஸ் ஆகிருக்கும். பை ஆகிடுச்சு. பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணப்படுது. அடுத்தது 3வது பேக்கேஜ் $10 பேக்கேஜ் தேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் அடுத்தடுத்த பேக்கேஜை கண்டினியூவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாலர் மட்டும் வேலெட்டில் வச்சுருந்துட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து இந்த பேக்கேஜ் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம், அடுத்தது பேக்கேஜ்னு இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். பேக்கேஜை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு காட்டும். அதில் நீங்கள் எதாவது ஆக்டிவேட் பண்ணிக்க. இப்போ நம்ம 2 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா, $1 $5 ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. அடுத்தது 3வதுக்கு ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்குது. அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா 4வது பேக்கேஜ் 5 6 மொத்தம் 6 பேக்கேஜ் $100 வரைக்கும் தான் அதில் அதிகபட்சமே 6 பேக்கேஜ். நீங்கள் வந்து எல்லா பேக்கேஜுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது டீசென்ட்ரலைஸு. உங்களுக்கு குளோபல் லெவலில் இதில் இன்கம் இருக்குது, அதையும் பார்த்துங்க. நீங்கள் எவ்வளோ பேக்கேஜ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் குளோபல்லேருந்து இன்கம் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேக்கேஜ் உள்ளது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ரால் ஆப்ஷன். வித்ட்ரால் ஆப்ஷனுங்கிறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெனுவில் வித்ட்ரால்னு இருக்குது பாருங்கள், 4வது ஆப்ஷனை. அதை வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வித்ட்ரால் வந்து டு ஃபண்டிங் வேலெட். உங்கள் ஃபண்டிங் வேலெட்டை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ரால் எலிஜிபிள் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். நீங்கள் வித்ட்ரால் வந்த பிறகு இதில் எலிஜிபிள் காட்டுது அப்படின்னாக்கா நீங்கள் வித்ட்ரால் ஃபண்டிங் வேலெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுடைய ஃபண்டிங் வேலெட்டுக்கு வித்ட்ரால் ஆகிடும். ஃபண்டிங் வேலெட் வித்ட்ரால் ஆகிட்டுனா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபண்டிங் வேலெட்டில் வித்ட்ரால் எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த டாலர் வந்து இங்கே வந்துடும். இங்கேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். அதாவது உங்களுடைய ஐடி போடுறீங்க, உங்களுக்கு கீழே அவங்களுக்கு நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதர் பப்ளிக் வேலெட்டு, மெட்டாபை வேலெட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுடைய வேலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலும் உங்கள் வேலெட்டுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஃபண்டிங் வேலெட்னு சொல்லிட்டு. இதில் உங்கள் வேலெட்டுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வரிசையாக எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். வரிசையாக கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டிங் வேலெட்லேருந்து டாப் அப் யூஎஸ்டி உங்கள் வேலெட்டுக்கு பண்ணுறது. அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆதார் மெட்டாஃபை வேலெட்டுக்கு. அடுத்தது வித்ட்ரா பப்ளிக் வேலெட். எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ரால் ஆப்ஷனில் இதில் வந்து வித்ட்ரால் வேறு ஒரு ஐடியில் பண்ணதை காட்டியிருக்கோம். உங்கள் $10.60 இருந்திருக்கு. வித்ட்ரால் கொடுக்குறோம். வித்ட்ரால் ஃபண்டிங் வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கன்ஃபார்ம் கேட்கும். வித்ட்ரால் கொடுக்கும்போது இந்த கன்ஃபார்ம் கேட்கும். அது மெசேஜ் அது கன்ஃபார்ம் பண்ணிங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு வித்ட்ரால் ஃபண்டு வேலெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். உங்கள் ஃபண்டு வேலெட்டுக்கு வித்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு சொல்லி வந்துடும். அங்கேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். அதேமாரி நம்மளுடைய சேனல் ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அவசியம் கீழே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.